உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதார் கார்டுல ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிருந்தேன், அதுதான் இப்ப வந்திருக்கு. மச்சான், பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டீங்களா? நீங்க சொன்ன எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டேன் மச்சான். தா எல்லாமே இதுல தான் இருக்கு. எனக்கா படையல் போட்டு சாமி கும்பிடலாமா? பண்ணிடலாம்ப்பா. என்னது, அப்பா ஜெயில இருக்காரா? இத நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பாவா? நேரம் வரும்போது சொல்லிக்கலான்னு தான் சொல்லாம இருந்த வேளா. அது மட்டும் இல்ல, இந்த உண்மை தெரிஞ்சா நீ சும்மா இருக்க மாட்ட. அப்பாவை பார்க்கணும்னு கிளம்புவ, அதனால தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனாலதான் இப்போதைக்கு சொல்லிக்க வேண்டான்னு இருந்துட்டேன். ஏத்த அப்படின்னா இத்தனை வருஷத்துல நீங்க அவரை வெளியில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணவே இல்லையா? ஏதாவது பண்ணி அவர் வெளியில கொண்டு வந்திருக்கலாம்ல. என்ன கேள்வி இது வேளா? இவ்ளோ நாள் இவ்ளோ பண்ணிட்டு இருக்கன்னா என் அண்ணனை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிருக்க மாட்டேனா? நானே எங்க அண்ணனை வெளியில கொண்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனா வேதநாயகியோட பண பலம், அதிகார பலம், ஆள் பலம், இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு மேல என்னால போராட முடியல. அவருக்கு வாதாடின வக்கீல் எல்லாம் விலைக்கு வாங்கினா, மறுபடியும் அப்பீல் போறதுக்கு எந்த வக்கீலையுமே கேஸ் எடுக்க விடாம பண்ணா. ஒரு கட்டத்துல ஜெயிலுக்குள்ளேயே அவர் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணா. இதெல்லாம் பார்த்துட்டுதான் மனசு வெறுத்து போய் அவரை வெளியில எடுக்கணுங்கிற எண்ணத்தையே நான் கைவிட்டுட்டு தலைமறைவா போயிட்டேன். ஒருவேளை நான் அன்னைக்கு தலைமறைவா போகலன்னா வேதனாகி அண்ணனை கொன்னு இருப்பா. அத்த, என்ன ஆனாலும் சரி, எனக்கு இப்பவே அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. வேதனை அம்மா என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம். ஒரே ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துடலாம் அத்த, ப்ளீஸ் அத்த. வேலா, அதெல்லாம் வேண்டாம். ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? நீ என்னடானா உங்க அண்ணன் 20 வருஷமா ஜெயில இருக்காருங்கிற, வேலை என்னடானா அப்பாவை பார்க்கணும்னு சொல்றான். என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியல. வேலா, அவங்கள எதுக்கு பாக்குற? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ கேட்டதுல உண்மையான பாசம் இருந்துச்சு, பல வருஷ தவிப்பு இருந்துச்சு. இது பாரு, மறைக்காம உண்மையை சொல்லு. ஏன் அப்படி கேட்ட? நான் சொல்றேன் வள்ளி, நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வேலன் ஒண்ணு முத்தியாவோட புள்ள கிடையாது. வேலை என்னோட அண்ணன் தேவராஜோட ஒரே மகன். என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பி என்னோட அப்பாவையும் அண்ணியும் கொன்ன மாதிரியே வேலனை ஏதாவது பண்ணிட போறாளோன்னு பயந்துதான் முத்தியா கிட்ட கொடுத்து அவரோட குழந்தைய வளர்க்க சொன்ன. வேதநாயகி கிட்ட இருந்து பொண்ணை காப்பாத்துறதுக்காக வேலனை சின்ன வயசுலயே இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா அனுப்புன. வேதநாயகி வார்த்தைக்கு வார்த்தை வேலைக்கார பையன்னு சொல்லுவாள்ல, அந்த வேலை தாண்டி இந்த வீட்டோட உண்மையான எஜமா, வாரிசு எல்லாமே. ஒத்த ஆளா இருந்துகிட்டு அத்தையோட பண பலம், அதிகார பலம், படை பலம், இது எல்லாத்தையும் எதிர்த்து இவ்ளோ வேலை செஞ்சிருக்கியேமா. நிஜமாவே நான் நினைக்கலம்மா. அத்த, எனக்கு அப்பா உடனே பார்க்கணும் போல இருக்கு, அவர்கிட்ட பேசணும் போல இருக்கு. உங்களுக்கு நான் இருக்கேன்பா, எப்படியாவது உங்களை வெளியில கொண்டு வந்தே தீர்வேன்னு சொல்லணும் போல இருக்கு அத்த. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அத்த, ப்ளீஸ்.
என்ன அத்தை யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் அத்தை. சரி வேலா, அண்ணனை பாக்குறதுக்கு நம்ம போலாம். ஆ. ஆனா பெர்மிஷன் கிடைச்சோன்னு போலாம். சரிங்க அத்தை. என்ன எரிக்கிறாங்க? என்னவா இருக்கும்? ஆதார் கார்டுன்னு தானே சொன்னாங்க. ஆனா அதுல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ போட்டோ மாதிரி இருக்கே. அப்படி எல்லாத்தையும் எரிக்கிற அளவுக்கு அந்த போட்டோல என்ன இருக்கும்? அடேங்க அப்பா, வராத விருந்தாளி வந்த கதையா? என்னைக்குமே கூப்பிடாதவங்க இன்னைக்கு கூப்பிட்டுருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீரசேகரா, நலம் விசாரிக்கிற மனநிலையில நான் இப்போ இல்ல. உன்னோட உதவி எனக்கு உடனே தேவை. நீ உடனே கிளம்பி இந்தியாவுக்கு வா. ஏன், என்னாச்சுமா? என்னம்மா சொல்றீங்க? அந்த போட்டோ எப்படி அவன் கையில கிடைச்சது? அதெல்லாம் எனக்கு தெரியல வீரசேகரா. பழைய விஷயத்தை யாரோ கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு போட்டோ இருக்குன்னு தேவராஜுக்கும் ஜானகிக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம 2 பேருக்குமே ஆபத்து. அதனாலதான் உனக்கு உடனே போன் பண்ண. நீ உடனே கிளம்பி வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு கொடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.